வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கருத்து கணிப்பு இதை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி கருத்து கணிப்பு பற்றி தான் பேச போகிறேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் குறிப்பிட்ட சில பேர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த சில பேர் சொல்கிறத வச்சு எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? சில பேர் மட்டும் சொல்கிறத வச்சு யார் ஜெயிப்பார்கள்னு எப்படி சொல்ல முடியும்? கருத்து கணிப்பு சில சமயங்கள் உண்மையாகவும் இருந்திருக்கு, பல சமயங்கள் பொய்யாகவும் ஆகியிருக்கு. ஒரு அளவுக்கு நம்மளே யூகிக்கலாம். ஆளுங்கட்சியில் மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க, அதனால் எதிர்கட்சி ஜெயிக்கலாம். இல்லைன்னா ஆளுங்கட்சி செயல்பாடு நல்லா இருக்குது, அதனால் ஆளுங்கட்சி மறுபடியும் ஜெயிக்கலாம். இது போல் சில பல காரணங்களை வச்சு ஓரளவுக்கு நமக்கே தெரிந்துவிடும். ஆனால் இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் அந்தந்த கட்சியை சேர்ந்த ஊடகங்கள் அவங்களுக்கு சாதகமாக கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்புங்கிறது நம்புகிற மாதிரி இல்லை. எந்த கட்சியையும் சார்ந்தவர்களாக இல்லாமல் நடுநிலையோடு இருப்பவர்களை குழப்புவதற்காகத்தான் இந்த கருத்து கணிப்பு என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யோசித்து நாம் ஓட்டு போட முடியாது. இருக்கிறவங்களே யார் நமக்கு கொஞ்சமாவது நல்லது செய்வாங்கன்னு யோசித்து தான் ஓட்டு போடணும். ஆனால் ஓட்டு மட்டும் நாம் போடாமல் இருக்கக்கூடாது. ஓட்டு போடுவது நம்முடைய கடமையும் தான். அரசியல்வாதிகள் தான் அவங்க கடமையை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. நாம் நம்ம கடமையை சரியாக செய்வோம். கடமையை செய்வோம், உரிமையை கேட்போம். கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்து திணிப்பு தான் செய்கிறாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்பையெல்லாம் நாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ தோடுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.